விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதன்படி தற்பொழுது உயிரிழப்பு எண்ணிக்கை 25 அதிகரித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவசபாபதியும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவசபாபதி. இப்ப உயிரிழந்த அந்த நபர் யாருன்னு அடையாளம் காணப்பட்டிருக்கா? நிலவரம் என்ன? விருதுநகர் மாவட்டம் கட்டணப்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்துல பாத்தீங்கன்னா 24 பேர் நேற்று வரைக்கும் உயிரிழந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக பாத்தீங்கன்னா திருத்தங்கல் பகுதியை சார்ந்த பஞ்சவர்ணம் என்ற பெண் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவருடைய உடல் பாத்தீங்கன்னா மருத்துவமனையிலிருந்து தற்பொழுது பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தற்பொழுது வரை பாத்தீங்கன்னா 25 பேர் வரை உயிரிழந்தனர். இதுல பாத்தீங்கன்னா 20 பேர் உடைய உடல் அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. மேலும் 4 பேருடைய உடல் இன்னும் யாராலையும் அடையாளம் காட்டப்படவில்லை அப்படிங்கிறதுனால அதை இன்னும் பிரேத பரிசோதனை செய்யாம வைக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அந்த 20 பேர்ல பாத்தீங்கன்னா 16 பேர் ஒரே ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 16 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல இருந்து இன்றுதான் இந்த விபத்து நடந்த ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வெவ்வேறு ஆலைகள்ல வேலை செஞ்சவங்க. நேற்றுதான் பாத்தீங்கன்னா, அதாவது நேற்று அவங்க முன்னாடி வேலை செஞ்ச ஆலைகள் எல்லாம் விடுமுறை என்பதனால் இந்த ஆலை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை செயல்பட்டு வந்ததுனால இங்க நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல 16 பேரும் இறந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த 16 பேருடைய ஊர்க்காரர் எல்லாருமே மிகுந்த பெரும் வருத்தத்துல இருக்காங்க. அதாவது இது இனிமேல் பாத்தீங்கன்னா இது போல ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, அதுக்கு அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்காங்க. இதுவரை 20 பேர் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டவர்களுடைய உடல் இன்னும் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் இந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்க உறவினர்களை வரவழைத்து அந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடல்கள் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. விருதுநகர் பட்டாசு ஆலை கோர விபத்துல பலி எண்ணிக்கை 25 உயர்ந்திருக்கிறது. விவரங்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.